ஜெயலப், அஸ்ஸலாமலைக்கும். வந்தா சலாம் சொல்லணுமா? எங்களுக்கு தெரியாது நீங்க வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சராசரி பேசினா தான் எங்களுக்கு தெரியும். இல்லைங்க ஜெயலப், சவுண்ட் கேக்குதா? என்ன ஓம்? எது போவோம்? சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேக்குது. அப்ப வந்தா பேச மாட்டீங்க அப்படியா? வந்தீங்க ஸ்கிரீன் பாக்குறது விடுங்க. என்ன படிச்சீங்க கடைசியா? சவுண்ட காணும். பேசுறது கேக்குதா? கேக்குது. என்ன கேட்டேன் கடைசியா கேள்வி? பேசுறது கேக்குது, கடைசியா என்ன கேட்டேன்னு கேட்கல அப்படியா? சத்தம் போடாம தான் நான் இதுக்கு கிளாஸ் செய்ய மாட்டேனா? இப்ப நீங்க பேசணும், கிளாஸ் செய்யலாம். கேட்ட கேள்விக்கு பதில் வரணும். கடைசியா என்ன பார்த்தேன்? கடைசியா இப்ப நான் என்ன கேட்டேன்? திரும்ப கேளு. திரும்ப கேட்கவா? கடைசியா நாங்க என்ன பார்த்திருக்கிறோம்? அப்படியா? அது சரி. அப்ப எனக்கு கிளாஸுக்கு வந்தீங்க பார்க்கல. போன கிளாஸ் வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன். அப்ப சொல்லி தரல அவனும் போன கிளாஸ்ல சும்மா இருந்தேன் நான். போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னு தெரியாம அப்ப எப்படி படிக்கிறது? கடைசி என்ன படிச்சுன்னு தெரியாம. அலிஃப்ல உச்சரிப்பு. அலிப்ட உச்சரிப்பா படிக்கிறீங்க இப்ப? படிச்சிட்டீங்களா அலிப்ட உச்சரிப்பு? அதான் போன கிளாஸ் படிச்சிருந்தேன் நான். அலிப்ட உச்சரிப்பா படிச்சிருந்தேன் போன கிளாஸ்ல. அலிப்ட பிராக்டிஸ் பண்ணீங்க போன கிளாஸ்ல?
என்ன ஓவா இல்லையா? போன கிளாஸ்ல அலிஃப்ட உதாரணங்களை பயிற்சி செஞ்சீங்களா? இது என்ன படிச்சீங்க? சொல்லுங்க சரியா. ஓ என்ன எல்லாத்துக்கும் ஓன் தான் வருது? என்ன பாத்தீங்க கடைசியா? உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டேன் கடைசியா? அந்த கேள்வி பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா என்ன சொன்னேன் கடைசியா? போன கிளாஸ்ல உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் தரப்பட்டுச்சு? என்னத்தை பார்த்துட்டு வாங்கோ என்ன சொன்னது? அல்லது என்னத்தை படிச்சுட்டு வாங்கோன்னு சொன்னது? அல்லது என்னத்தை ஓதிட்டு வாங்கன்னு சொன்னது? அப்படியா? என்னத்தை எதையும் பார்த்துட்டு வர சொன்னா, எதையும் ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொன்னா, எதையும் ஓதிட்டு வாங்கன்னு சொன்னா என்ன சொன்னேன் போன கிளாஸ்ல? ஓதிட்டு வர ஓதிட்டு வர சொன்னதா? பாப்பமே ஓதிட்டு வர சொன்ன மாதிரி. ஓதிட்டு வர சொன்னேன். ஓதிட்டு வர சொன்னேன். இந்த ஹோம்ஒர்க்ல ஓதிட்டு வாங்கன்னு சொன்னேன் அப்படியா? ஓ ம்? இந்த ஓம் இல்ல இது ரெண்டு தவிர வேற ஒரு வாயில் வராது போல அப்படியா? அதுக்கும் ஓ இது என்னது என்ன வாய்ஸ் கட் அனுப்பு. வாய்ஸ் கட் அனுப்புனீங்க அப்படியா? போன கிளாஸ்ல வாய்ஸ் கட் எனக்கு வரல போன கிளாஸ்ல. சரி ஓதுங்களே பாபு. صراط الذين أنعمت عليهم ரெண்டாவது وأما السائل فلا تنهر திருப்பி ஓதுங்க. وأما السائل فلا تنهر ஓகே குட். அடுத்தது وأنزلنا من المعصرات ماء ثجاجا. இதுலதான் போன கிளாஸ்ல போல விட்டுருக்கீங்க. இப்ப ஞாபகம் வந்து போன கிளாஸ் என்ன படிச்சு சொல்லி நான் அந்த வசனத்தை வச்சு தான் நிறைய கேள்வி கேட்டேன். என்ன ஓம் என்ன கேள்வி கேட்டேன் சொல்லுங்க இப்ப. எல்லாத்துக்கும் ஓம் இல்ல ஓ இல்ல இதான் விட வருது. என்ன கேள்வி கேட்டேன்? நான் அந்த கேள்வி கேட்டேன். நீட்டுறது நீட்டுறது என்ன கேள்வி கேட்டேன் நான்? நீட்டுறது விலங்கல்ல எப்படி சத்தம் போட்டு பேசுங்க. நீட்டுறது நிப்பாட்டுறதுல கேள்வி கேட்டேன் அப்படியா? நிப்பாட்டுறது கேள்வியா நீட்டுறது கேள்வியா? ரெண்டு எனக்கு விளங்குது. நீட்டுறது நிப்பாட்டுறது எப்படி கேள்வி வரும்? அது கேள்வி கேளுங்க பாவம். என்ன கேள்விதான் சரி நீ கேட்டீங்க. வீட்டுல சாப்பிட்டீங்களான்னு கேள்வி கேட்டீங்க, அது ஒரு கேள்வி. ஸ்கூலுக்கு போனீங்களா அது ஒரு கேள்வி. நீட்டுறதுன்னு ஒரு கேள்விக்கா? என்ன கேள்வி? சாப்பிட்டீங்களான்னு கேட்டா அது ஒரு கேள்வி அப்படித்தானே? விலங்கல் எப்படி 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 ஓதுறது? எதுல எப்படி ஓதுறது சொல்லுங்க. மூணாவது எப்படி ஓதுறது? மூணாவது எப்படி ஓது? நீ பேரே தான் ஓதுறீங்க திருப்பி. நான் என்ன செய்வேன்? பிள்ளையா தான் ஓதி நான் என்ன செய்ய? திருப்பி ஓதும் பாவம். சரியா ஓதும் அல்லது பிள்ளையாவா திருப்பி தான் ஓதணும். أنزلنا من المعصرات ماء ثجاجا. அப்ப மீம நீட்டி மான் கடைசி இங்கசி நூன் நூன் தான் வந்து. இப்ப மேன் தான் வருது. மீமுக்கு போற நூன் ஆகிக்குது. அப்படிதான் வருது. என்ன செய்யணும்? மீம நீட்டி நூன்ல நிப்பாட்டணும் அப்படித்தானே? மீம மேண்டு நீட்டி இன்னு நிப்பாட்டணும் அப்படியா? அப்படிதான் வருது ஓதல். وأنزلنا من المعصرات ماء ثجاجا. மீம நீட்டுறது போதாது. மீம் எத்தனை செகண்ட் நீட்டணும்? எத்தனை அளவு நீட்டணும் சொல்லுங்க பாபு. மீம
2 செகண்ட். மாஷா அல்லா 2 செகண்ட் தான் நியூட்டனும். எங்க படிச்சீங்க இந்த 2 செகண்ட் நியூட்டனும் பண்ணுறது? யாரு சொல்லி தந்து? நீங்க தான் சொல்லி தந்த அப்படித்தானே? யாரு சொல்லி தந்த 2 செகண்ட் நியூட்டன்? என்ன செய்யணும்? அதை காட்டி இன்னொரு 5 நிமிஷத்துல கிளாஸ் முடிஞ்சு போயிடும். அது பிறகு நீங்க யாரு நான் யாரோ எனக்கு தெரியுதுயா. உங்களோட டைமை நீங்க தான் பயன்படுத்தணும். உங்களோட டைமை நீங்க தான். இந்த டைம்ல வேற யாரும் வந்து உங்களோட பேச மாட்டாங்க. நாங்க தான் உங்களோட பேசணும். நீ தான் பேசணும். யாரு சொல்லி தந்தா 2 செகண்ட் தான் நீட்டணும் வேண்டி. நான் ஒரு கேள்வி 3 முறை ஒவ்வொரு கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்படியே கேட்க முடியாது. நாங்க இது பிறகு ஒரு கேள்வியை ஒரு முறை தான் அவங்கள்ட்ட கேட்போம். கவனமா விளங்கி ஆன்சர் பண்ணினா தான் கிளாஸை கண்டினியூ பண்றதுக்கு எங்களால் முடியும். யாரு சொல்லி தந்த 2 செகண்ட் நீட்டணும் என்று சொல்லி? மறந்துட்டேன். மறந்துட்டா? இப்ப போன கிளாஸ் ரெக்கார்ட கேட்டீங்க நீங்களே. போன கிளாஸ்ல எங்க மாட்டீங்க? அந்த போன கிளாஸ் நீங்க ரெக்கார்ட கேட்டீங்க. போன கிளாஸ்லயும் இந்த 3ஆவது வசனத்தை வச்சுதான் நான் உங்களுக்கு கேள்வி தந்தேன். பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். தேடி பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். ஏன் தேடல? சார், எஸ், நான் கேள்வி கேட்டு எனக்கு விட செல்ல இல்லை. நான் சொன்னேன் ஒரு தான் கேள்வி கேட்பேன் நான். அப்ப இந்த இப்ப இது திருப்பி தேடி பாருங்க. செய்ய வழி இல்லை. இப்ப நான் திருப்பி விளங்கப்படுத்தேன் அப்படியா? மறந்துட்டு ஃபுல்லா மத்த பத்தி ஃபுல்லா விளங்கப்படுத்துங்க அப்படியா? இல்ல. ஆஹ் மத்த பத்தி ஃபுல்லா படிக்கணும். நான் கேள்வி கேட்பேன். இந்த 3ஐயும் நீங்க மறக்க இயலாது. அதான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கை நான் வச்சுக்கொண்டா கேள்வி கேட்டேன். நான் உங்களோட ஸ்டார்டிங் ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டா நான் கேள்வி கேட்டேன். இந்த 3ஐயும் மறக்க இயலாது. வசனம் ஒன்றுல கடைசியில எப்படி நிப்பாட்டுற என்ற கேள்விக்கான ஆன்சர் நியூட்டன்ல என்ன, எப்படி நீட்டணும், எங்க நீட்டணும், எவ்வளவுக்கு நீட்டணும், எத்தனை வகையில இருக்குது, எங்கெல்லாம் நாங்க நீட்டுவோம், வசனத்துல கடைசியில எப்படி நீட்டுவோம், அந்த நீட்டுதல் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் மறக்கப்படாது. வசனம் ஒன்றை திக்காம எப்படி ஓதுற என்ற இந்த 3ஐயும் நீங்க எது மறந்தாலும் உங்களோட ஓதல் குழப்பம். நான் வேற ஒன்றும் கேட்க மாட்டேன். அழிப்பு உச்சரிக்கிறது சரியா, பாவ உச்சரிக்கிறது சரியா, அஹ் என்கிறதெல்லாம் கேள்வி வராது. இப்ப கேள்வி வரும் இது 3 தான். ஆகவே இது 3ஐயும் சரியாக பார்த்துட்டு வந்தா மட்டும்தான் என்ன செய்யலாம். எங்கிட்ட நீங்க தொடர்ந்து பதில் சொல்லி கொண்டு எங்கட கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல கொண்டு போகும். நல்லது. நாங்க திருப்பி என்ன செய்யணும்? திருப்பி உங்களோட படிப்பிக்க வேண்டி வரும். அது சரி வராது. ஆகவே இந்த 3 கேள்வியிலையும் இந்த 3லையும் இப்ப நீங்க மாட்டிக்கிறீங்க. எதுல இல்ல? 2ஆவதுல மாட்டிக்கிறீங்க. விளங்குதா ஜெயனபுக்கு? இதெல்லாம் படிச்சீங்களா இல்லையா? படிச்சேன். நீங்க பார்க்கணும். படிச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அடுத்த புதிய கிளாஸுக்கு புது புது புள்ள மாதிரி வரையல. அது படிச்சா புதிய புள்ள போல கிளாஸுக்கு வர முடியாது. படிச்சா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கொண்டு தான் கிளாஸுக்கு வரணும். அப்ப இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு ரெடியாக கொண்டு வரணுமா? அப்பதானே கிளாஸ். சரி. போயிட்டு இந்த 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 3 தலைப்புலையும் படிச்ச வீடியோ எல்லாத்தையும் பாருங்க. பார்த்து ரெடி ஆயிக்கும். கவனம் சும்மா இந்த வீட்டுல படம் பார்க்குற மாதிரி பார்க்கப்படாது. கவனமா பார்க்கணும்.